அன்னைக்கு ரஜினி அரசியல் வரேன்னு சொன்ன டைமில் வந்து நம்ம தலைவர்கள்லாம் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீமான் அண்ணன் ரஜினி பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சொட்டரை போட்டு இமயமலைக்கு போகிறத விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னால் கேட்குறது இல்லை. நான் வருவேன், ஒரு வெற்றிடம் இருக்கிறது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம சாட்ட அண்ணன் ரஜினி பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மண்டைக்குள்ள மயிர் தான் மட்டும் மூளையும் இழந்து பரதேசி போயிருக்கு. மரியாதை ரசனிகாந்த் இதுக்கு ஒரு கூட்டம் என்ன பேசுவாரு கேட்க முடியாது. சூப்பர் ஸ்டார். நெக்ஸ்ட்டு நம்ம எடப்பாடி ஐயா ரஜினி பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். யாரு சொல்றா சொல்லுங்க. ரஜினி சொல்றாரு, அவர் தலைவரா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் நடிப்புல ஒரு நடிகர் புரியுதுங்களா? அரசியல் தலைவர் யாராவது சொல்றாங்களா? சம்பந்தமில்லாத ஒருத்தர் சொன்னா அதை பத்தி நாம ஏன் கவலைப்படுவோம்? அன்னைக்கு இவ்வளோ பேர் கடுமையாக பேசியிருக்காங்க ரஜினி பற்றி. அப்போலாம் ரஜினி எதுவுமே ஹர்ட் ஆகலை. ஆனால் இப்போது ஆதவர்ஜனை பேசுன்னு ஹர்ட் ஆகிட்டாரு. ஆதவர்ஜனை அந்தளவுக்கு இவங்க பேசினோட கூட ஆதவர்ஜனா எதுவுமே பேசலை. ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா, இவ்வளோ கடுமையாக பேசுகிறவங்க அன்னைக்கு இப்போ எல்லாமே இவங்களுக்கு ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தண்டா பாலிடிக்ஸ். பட் இருந்தாலும் ஆதவர்ஜனா சாரி கேட்டு முடிச்சிட்டாருங்க, போதும். அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.